நான் பிரியாணில வளர்ச்சிங்களா ஏங்க சைடா ஓடிக்கிறீங்க நம்ம வீட்ல இப்படியே செஞ்சு பழக்கமாயிருச்சு அப்ப உடைக்கும் போது பிரியாணில வளர்ச்சி ஓடிக்கிறாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன் நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துக்கு வந்திருக்கோம் ஏங்கண்ணே எப்ப பாரு கறி பிரியாணி கோழி பிரியாணி போடுறைய எப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளானா மித்த நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து வெள்ளை சோத்துல பிரியாணி பண்ணும்பாங்க நம்ம மனோமணி அக்கா தான் மீட் பண்ண வந்திருக்கோம் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் வச்சு வெள்ளை பிரியாணிங்க வெள்ளை சுண்டல் வச்சு வெள்ளை பிரியாணி இந்த மாதிரி வெள்ளை சுண்டலில் பிரியாணி பண்ணுறது வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புதினா கொத்தமல்லி அதை இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் வீட்டு சைடில் அடிக்கடி ஒரு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி சொன்னாங்க எங்கள் ஊர் கவுண்டம்பாளையத்துக்கெல்லாம் யாராவது உரம்பரைகள்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை சுண்டலில் பிரியாணி பண்ணால் சுட சுட ஒரு கரண்டி வட்டில் வச்சா இன்னும் 2 கரண்டி வெய்யும்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட திகட்டாதுங்க அந்தளவுக்கு ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஈஸி எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற அந்த ரெசிபிகளை வந்து மெனக்கிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி டக்குன்னு 1 pot ரைஸ் ரெசிபினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே டைமில் இந்த மூக்கல்ல எப்படி வேக வச்சு போடுறாங்க வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன இதில் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார் இந்த ஒரு பிரியாணியை நீங்கள் வந்து ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்டா 2 கரண்டியோட சாப்பிடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மசாலா ஐட்டம் வந்து நம்ம அதுக்கு கம்மியாக போடுறங்காட்டி ஒரு தடவைங்கிறது 2 தடவை 3 தடவை சுட சுட வாங்கி சாப்பிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு காளான் கிரேவி பண்ணலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் இது அதுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும் எக் கிரேவி நல்லா இருக்கும் சிம்பிள் ரொம்ப சூப்பர் நல்ல வாசம் வாங்க போய் பார்க்கலாம் எல்லாருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு பெஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க மனோமணி அக்கா வீட்டுக்கு போகலாம் எத்தனையோ பிரியாணி வந்தாலும் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு வேறையாக இருக்கும் வெள்ளை சுண்டல் பிரியாணி சும்மா ஜம்முன்னு இருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் டீம் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் சௌக்கியம் அப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்க சரி வெள்ளை சுண்டல் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ வெள்ளை சுண்டல் 150 கிராம் தக்காளி 2 நம்பர் சின்ன வெங்காயம் 100 கிராம் பெரிய வெங்காயம் 100 கிராம் பச்சை மிளகாய் ஒரு 6 நம்பர் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு தயிர் 50 மில்லி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தாளிக்கு தேவையான பொருள் வந்து கல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டை ஒரு 4 நம்பர் கிராம்பு ஒரு 4 நம்பர் ஏலக்காய் 2 நம்பர் கல்பாசி ஒரு 2 நம்பர் மராட்டி மொக்கு ஒரு 2 பிரியாணி இலை ஒரு 2 ஸ்டார் அனீஸ் ஒரு 1 ஆர் 2 நம்பர் போட்டுக்கலாம் இப்போ தேவையான பொருள் சொல்லிட்டீங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் நமக்கு தேவையான அளவு எடுத்து அரைச்சிக்கலாங்க அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2-3 அறுத்து வச்சிருக்கிறேன் இங்க வச்சிருக்கீங்க அறுத்து வச்சிருக்கீங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகிறதுக்காக வெங்காயத்தை அரைச்சு வச்சிருக்கீங்க ஆமா அது இல்லாம மசாலாவே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹோல் கரம் மசாலா போடுறோம் காரத்தன்மை இதுதான் சாப்பாட்டுக்கு சரி இன்னொரு விஷயம் இந்த வெங்காயம் அரைச்ச பக்கம் காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நீங்க டிட்டோ வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கல கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும் ஒரு 80% 80% ஆமா இப்போ என்ன ஆரம்பிச்சலாமா ஆரம்பிச்சிடலாம் இந்த வெள்ளை பிரியாணிக்கு இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கா கல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் கல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாங்க நெய் ஊற்றிக்கலாம் ஓகே ஃபைன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் போடுறோம் பட்டை கிராம்பு வீட்டில் என்னென்ன இருக்குங்க மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு அப்புறம் வந்து இந்த ஏலக்காய் பிரியாணி இலை அப்புறம் கல்பாசி மராட்டி மொக்கு இங்கே இருக்குது எல்லாம் ஆமாம் சரி ஓகே எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்க ஆமாம் எல்லாம் ரவண்டு போடலாங்க அன்னாச்சிப்பூ எடுத்து வச்சிருக்கீங்க அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே போட்டுடலாங்க எல்லாத்தையும் போட்டுருமா எல்லாத்தையும் போட்டுடலாம் இதுக்கப்புறம் வெங்காயம் தேவையா வெங்காயம் சின்ன வெங்காயங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 80% அரைச்சி வச்சுக்கிறத போட்டுடலாம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி போட்டோம்னால இதுக்கு காரத்தன்மையும் இருக்கு சாப்பாடுக்கு ருசியாகவும் இருக்குங்க ஓகே அதான் போட்டுருக்கேன் ஆமாம் நான் கண்டிப்பாங்க இப்போ இந்த வெங்காயம் எப்போ போடுவோம் இது வதங்கணும்னா போடலாம் இது வதங்கணும் ஆமாம் சரி ஓகே பாருங்க சின்ன வெங்காயம் போட்டு பாதி வதங்கிருச்சு அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டு ஆமா அந்த பக்கத்தை காட்டுறீங்களா இதான் ஆமா இது வெங்காயம் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்குமா 10 நிமிஷம் இருக்கும் 10 நிமிஷம் அது கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும் ஒரு பாதி அளவு வணங்கிருச்சுங்க அப்ப பெரிய வெங்காயம் போடு அது ரெண்டுமே சேர்ந்து ஒட்டுக்க வணங்கிருங்க ஓகே சரி ஓகே அதாவது ஹாஃப் டன் அரைவே கடை ஆனதுக்கு தான் நம்ம போடுற இடத்துல ஸோ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம்
வெங்காயம் போட்டுருக்கோம். பச்சை மிளகாய் எப்போ போடுவாங்க? இவனி போட்டுடலாங்க. போடலாமா? போட்டுடலாம். கட் பண்ணி வைக்கல? ஆமாங்க. முழுசா போடுறீங்க. ரெண்டா பொளந்து போட்டுடலாங்க. இல்லாட்டி வெடிச்சிரும். இதுதான் காரத்துக்கு. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாங்க. ஒரு 5 மிளகா போட்டுடலாம். 5 மிளகா. காரத்துக்கு வேற எதுவுமே போடல? வேற எதுவும் கிடையாதுங்க, இது மட்டும்தான். இதோட வந்து புதினா கொத்தமல்லி. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போடுறோங்க. போடுறோம். ஓகே. இந்த வெங்காயத்தை வந்து என்ன பக்குவத்துல வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்? ஒரு 60% 60 போதுமா? 60 போதுங்க. ஏன்னா அப்புறம் இஞ்சி பூண்டு போடுறோங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் அது வணங்கும் போது இது சேர்ந்து வணங்கிடுங்க. சரி, ஓகே. இதா பக்குவம். ஆமா. ஃபைன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இது இந்த இஞ்சி பூண்டு ஒரே அளவு சம அளவு தான். ஒரு சில பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 3 பங்கு இஞ்சி 4 பங்கு பூண்டு போடுவாங்க. அந்த கேட்டகரி 3 பங்கு இஞ்சினா நான் 7 மடங்கு வந்து பூண்டு. அதான். இது வந்து பாதிக்கு பாதிங்க. சரி. அதுக்கு அடுத்தது வந்து புதினா கொத்தமல்லி. புதினா தக்காளி கொத்தமல்லி தக்காளி எல்லாம் போட்டுடலாம். டக்கு முடியுது, ஃபாஸ்டா போகுது. ஆமா, இதெல்லாம் போட்டு ஒரு வதக்க, ரொம்ப வதக்க கூடாதுங்க. கலர் மாறிடும். ஒரு 50-60% வதங்கினாவே போதுங்க. ஏன்னா சுண்டல் வேக வச்சுட்டோம். ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெந்த உடனே அந்த தண்ணி ஊத்தி அரிசி போட்டு தம் போட்டுடலாம். ஓகே. புதினா போடுறோம், கமகமான வீட்ல வாசம் வருது பாருங்க. வேற லெவல் வாசம். நல்ல வாசம், கமகமான வீடு ஃபுல்லா வருது. புதினா கொத்தமல்லி தான் பிரியாணிக்கு மெயின். தக்காளி வந்து இப்ப அளவா போடுறோங்க. ஏன்னா இது போட்டோம்னா கலர் மாறும். அதனால அளவா போட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. மீதி தக்காளி அப்புறமா போடுறோமா? இல்லைங்க, அளவா தான் இப்போ போடுறதா. தயிர் ஒரு புளிப்பு இல்லாத தயிர் ஊற்றிக்கலாம். சிக்கனு மட்டன் எல்லாம் போட்டோம்னா நம்ம தக்காளி தயிர் எல்லாம் நிறைய சேர்த்துவோம். இப்போ இதுல வந்து வெறும் கல்ல தான் போடுறோம். அதனால தக்காளி கம்மியா போடணும், தயிர் கம்மியா தான் போடணும். ஏன்னா தக்காளி புளிப்புத்தன்மை இருக்கும், தயிர்ல புளிப்புத்தன்மை இருக்கும். சரி, ஓகே. இப்போ தக்காளி நிறைய போட்டோம்னா சாப்பாடு கலர் மாறிடும். அந்த புளிப்புத்தன்மை வேணுங்கிறதுக்காக தான் தயிர் சேர்த்தோம். இப்போ இந்த மூக்கல்ல போடலாமா இதுல? இல்ல, இது கொஞ்சம் ஒரு நூல் வதங்கட்டுங்க, அப்புறம் போடலாம். அப்ப என்ன வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? 2 நிமிஷம் வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி போதுங்க. அதுக்கு அடுத்து வந்து சுண்டல் வந்து வேக வச்சிருக்கிறோம். அந்த சுண்டல் மட்டும் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ அது சென்னா போடுறோமா? போடலாம். இந்த சென்னா எப்படி எவ்வளவு ஊற வச்சீங்க, எவ்வளவு வேக வச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நைட்டே ஊற வச்சிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து காலையில வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா இந்த கல்லை வந்து பெருசா இருக்குதுங்க. கருப்பு கல்லைன்னா சீக்கிரம் ஊறிடும். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து தண்ணியோட வச்சிருக்கிறேன். அந்த தண்ணி இதுல ஊத்திடலாங்க. சரி, மூக்கடலை வந்து எப்படி வெந்திருக்கு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க. அந்த மூக்கடலை வந்து நல்லா முழுசா பெருசா இருக்கு. கையில் எடுத்தினா அந்த பஞ்சு போல அப்படியே சாஃப்டா அப்படிதான். சரி, போட்டுடலாம் கல்லையா. கல்லை எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாங்க. ஓகே. ஒரு 100 கிராம் அப்படி போடலாம். 100-150 கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம். அப்படியே 2 உங்க கையில இந்தாங்க சாப்பிடுங்க. கடலக்காய் அந்த மாதிரி கடலக்காய் சொல்ற பாருங்க. மூக்கல்ல வந்து நல்லா பெருசா இருக்கு. ஆமா, வெந்த பிறகு அதை சாப்பிட முடியும். காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்டான ஒரு இது பச்சை பயிறு, வெள்ளை மூக்கல்ல, அதே மாதிரி கருப்பும் சாப்பிடலாங்க. கருப்பு உளுந்தம்பருப்பு, கருப்பு கடலை. சரி, இப்போ கடலை போட்டோம். இல்ல ஒரு வணக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊத்திடலாம். சரி, ஓகே. இப்போ தண்ணி ஊத்துற அளவு என்ன? தண்ணி வந்து 1க்கு 2 தாங்க. இப்போ வந்து நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ அது இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அன்னைக்கு ஒரு தடவை பிரியாணி குருணையில பண்ணணும் லாஸ்ட் டைம், அது பண்ணலாம். சோ இதுக்கெல்லாம் தண்ணி அளவு இப்போ சீரக சம்பா என்ன தண்ணி அளவு வைப்பீங்க? 1க்கு 2ங்க. இதே வீட்ல புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணா அது வந்து ஒவ்வொரு சாப்பாட்டு அரிசி ஒவ்வொரு பக்கம் இருக்கு. 1க்கு 2 வைப்பாங்க. பழைய அரிசிங்கும் போது 1க்கு 3 வைப்பாங்க. புது அரிசினா 1க்கு 2 வைப்பாங்க. 2 கால். அரிசியை பொறுத்து மாறும். ஆனா இந்த சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 1க்கு 2. பிரியாணி குருணையினாலும் 1க்கு 2. எவ்வளவு நாள் ஊற வச்சிருக்கீங்க இந்த அரிசியை? இப்போ வந்து அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சிருக்கிறேன். சரி, அதாவது ஒரு 20 நிமிஷம் இப்படி ஊற 20 நிமிஷம் போதுங்க.
இந்த கிளாஸ்ல எடுத்துருக்கீங்க? ஆமா இதில் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே வந்து இப்போ வந்து கொண்டக்கடலை வேக வைக்கல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றி ஃபர்ஸ்ட் கடலை போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் அரிசி போடுவாங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட். வேக வச்சே நீங்க போறது நல்லது. முழுசா இருக்கு. அந்த ஸ்டாக் வாட்டர் லூஸ் பண்ண போறோம், ரைட்டா? ஆமா அதான் கரெக்ட். அதான் சரி, ஓகே. ஏன்னா இந்த மாதிரி கடலை வேக வைக்கும் போது நீங்க பர்டிகுலரா இந்த இடத்துல நீங்க வந்து தண்ணியை வேக வச்சு போறது நல்லது. ஈஸியான வேலை. அது 1.5 டம்ளர் தண்ணி இருந்தது. மீதி 1.5 ஊற்றிக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுறோம்ல? ஆமாம், ஒரு கொதி விட்டு உப்பு போட்டுடலாம். சரி, ஓகே. ஒரு இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன் அந்த கலர் வரும், ரைட்டா? அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பக்கம் கலர். ஆமாம் வெங்காயம் ப்ரௌன் ஆகலைங்க, ஒரு 60-70%. சரி, ஓகே. கலராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஆமா, வெள்ளை சுண்டல், சோப்பு தக்காளி, பச்சை மிளகா, புதினா, பட்டை, கிராம்பு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிருக்கு. கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது நம்ம வந்து கொதிக்கிறது ரொம்ப நாள் கொதிக்க விடாதீங்க. ஜஸ்ட் ஒரு லைட்டா அந்த ஒரு கொதி வந்தனே போட்டணும். பாருங்க, இப்போ லைட்டா கொதி வருது பாருங்க. ஓகே, நீ உப்பு போட்டுடலாம். இப்போ போட்டுடலாம். சரி, ஓகே. அரிசியும் போட்டுடலாம். தண்ணி கொதிச்சு போடலாமா? போட்டுடலாம். இப்போ இந்த அரிசி வேக்காடு வந்து எந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடுறோம்? என்ன பக்குவம்? அரிசியும் தண்ணியும் வத்திருச்சுன்னா, சமமாக ஆயிடுச்சுன்னா தம் போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க. இப்போ அரிசியை போட்டோன்னா அடுப்போட ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் இருக்கணுமா, லோவில் இருக்கணுமா? இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹையாகவே இருக்கணும். ஓகே. ஏன்னா அரிசி போட்டோன்னே ஸ்லிம்மில் வச்சிட்டோம்னா கொலன்னு ஆயிரும் சாப்பாடு. ரைட்டு. கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சாப்பாடு பாதி வெந்தோடனே சிம்மில் வச்சுட்டு தண்ணி கரெக்டாக அரிசியும் தண்ணி மட்டமாயிடுச்சுன்னா தம் போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ போட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே. 2 நிமிஷம் அக்கா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம். அது வந்து பழக்கத்தில் சொல்கிறாங்க. நல்ல ஒரு சைவ சாப்பாடு. ஆமா, லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லா மறக்காம போயிட்டு வந்தேன். நான்வெஜ்ஜா போச்சு. எப்ப பாரு சவுப்பு பிரியாணியே சாப்பிடுறீங்களே, இந்த தடவை வெள்ளை பிரியாணி சாப்பிடுங்க. கண்டிப்பா. சரி, பக்கம் வந்து காமிக்கிறீங்களா? சரி. இப்போ அரிசி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதி விட்டோம். இப்போ அரிசியும் தண்ணி நல்லா வத்திருக்கு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமாயிருச்சு பாருங்க, தண்ணி இல்லை. இனி வந்து தம் போட்டுடலாம். ஓகே. இப்போ ஈவனா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். முடி தருவா? அடுப்போட ஃப்ளேமும் கம்மி பண்ணிட்டுறாங்க. இப்போ இந்த தம் போடுறீங்கல்ல, இந்த தம் போட்டுட்டு எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணணும்? 10 நிமிஷம். இப்போ மட்டன் நல்லா இல்லைங்க. இப்போ கடலையும் வெந்துருச்சு. இப்போ அரிசி மட்டும் தான் பாதி வேக்காடு வெந்தாச்சு. இன்னும் அரிசி மட்டும் பாதி வேக்காடு வெந்துச்சுன்னு எடுத்துடலாம். இப்போ மட்டன் எல்லாம் போட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் விடணும். இது வந்து ஒரு 10 நிமிஷமே போதுங்க. நல்ல விஷயம். அதனால தான் கேட்டேன் நான். நம்ம இந்த மீட் அப்படி எதுனா இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் விடுற மாதிரி இருக்கும். 15லேருந்து 20 நிமிஷம் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மீட் எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டேரெக்டாக 10 நிமிஷம் டம் பண்ணுறோம். அது கறியா இருந்ததுன்னா இன்னும் நேரம் ஆகுங்க. முத்துன கறியா இருந்தா இன்னும் நேரம் ஆகிடும். அப்போ தம் போட்டு உடைக்கும் போது கூப்பிடுங்க. சரி, ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் தம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணிடலாம். வாசமே வந்தாச்சு. நல்ல கமமா வருது. அந்த ஸ்டீம் ஆன பிறகு அந்த தம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அந்த வாசம் வரும். நம்ம வீட்டில் குக்கரில் பண்ணாலும் இது மாதிரி பாத்திரத்தில் பண்ணாலும் அந்த இலை வந்து நல்லா வதங்கி அந்த தண்ணியை வந்து மேலே அப்படியே கீழே இறங்காமல் அப்படியே பார்த்துக்கோ. ஆமாம், அப்போ சாப்பாடு குலையாதுங்க. சரி, ஓபன் பண்ணலாம். அடடா, ரைஸ் அப்படியே உதிரியா அப்படியே நீட்டாக இருக்கு பாருங்க. வேறெல்லாம் வந்து உடைக்கு போப்போம். சென்னை எப்படி இருக்கு பார்க்கலாம். என்ன பிரியாணியில் வேலை செஞ்சீங்களா? சைடாக உடைக்கிறீங்க. நம்ம வீட்டில் இப்படியே செஞ்சு பழக்கமாயிருச்சு. அப்போ உடைக்கும் போது பிரியாணியில் வேலை செஞ்சு மாதிரி உடைக்கிறாங்க பாருங்க. சாதம் நல்லா உதிரியா இருக்கு. ஒன்னோட ஒன்று விட்டுல வெள்ளையா இருக்கு பாருங்க. வெரி குட்.
சாதம் அதான் எங்கள் அத்தை தான் என்னம்பாங்க, ஏங்கண்ணே எப்போ பாரு கறி பிரியாணி கோழி பிரியாணி போடுறிய, எப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளானா மித்த நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து வெள்ளை சோத்துல பிரியாணி பண்ணும்பாங்க. அதாவது இது வெள்ளை சோறுங்க. சரி, ஓகே, அப்படியே கொடுங்க, சாப்பிட்டு பேசலாம். இப்போ நம்ம 1க்கு 2 வச்சிருக்கோம்ல, ஆமாம். இந்த இடத்துல நம்ம வீட்டில் குக்கரில் பண்ணால் எவ்வளோ தண்ணி வச்சுருப்போம்? குக்கரில் இதே அளவு வச்சோம்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணிடலாங்க. 1/2 டம்ளர், 1க்கு 1.5 வச்சு. ஓகே, ஏன்னா வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, ஏன்னா அது தவறாக போயிடக்கூடாது. ஏன்னா குக்கரில் பண்ணும்போது அந்த தம்மோட பக்கம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இதில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகும். அதான் விஷயம். ஆமாம், சாப்பிட்டு பாருங்க ருசி எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி உரிமையாக பாருங்க. நைஸ். ரொம்ப காரம்லாம் இல்லை, ஒரு மைல்டு, நல்ல வாசம், கமகமும் நல்ல வாசம், காரமே இல்லை. இதில் தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் வந்து அந்த டேஸ்ட் மாறும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த 2 முந்திரி அரைச்சி ஊற்றலாம், போடலாம். முந்திரி கசகசா அரைச்சி ஊற்றலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலை வந்து முளைக்கட்டி வச்சு போடலாம். இன்னும் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. இதே நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா ஒரு கப்புக்கு மேல சாப்பிட முடியாது. இதெல்லாம் அப்படி இல்ல, மறுபடியும் போடுங்கன்னு சாப்பிடலாம். இன்னொரு கை போடுங்க, அது சாப்பிடலாம். நம்ம வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. இது நல்லா சூப்பரா இருக்கு. இது கூட இன்னொரு சைட் டிஷ் தரணும். நம்ம வீட்டுல விருந்தாளி வந்தானா இது மட்டும் கொடுக்க முடியாது. அப்போ வந்து கூட இன்னொரு சைட் டிஷ் வேணும்னா நம்ம என்ன தரலாம்? வெஜ்ஜுக்கு நான் வெஜ்ஜுக்கு இதுக்கு வந்து ஒரு காளான் கிரேவி பண்ணலாம், நல்லா இருக்கும். சரி, ஓகே, நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. ஓகே, அப்புறம் இது நான் வெஜ்னா அதுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும், எக் கிரேவி நல்லா இருக்கும். ஓகே, சாப்பிடுறோம். நீங்க லாஸ்ட் டைம் முட்டை வச்சு பண்ணிருந்தீங்க. ஆமாங்க, வேற லெவல். அது ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்சது, எல்லாத்துக்குமே. ரொம்ப பேர் நிறைய பேர் கால் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. சிம்பிள், ரொம்ப சூப்பர், நல்ல வாசம். முக்கியமாக வந்து அந்த மூக்கடலை வந்து அப்படியே பஞ்சு போல் அப்படியே இறங்குது, வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. வீட்டு முறையில் பண்ணுற மனோமணி அக்காவோட சாப்பாடு உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். அதே மாதிரி இந்த சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பொடி வகைகள் பண்ணுறாங்க, பருப்பொடி ஆகட்டும், ரசப்பொடி ஆகட்டும், இல்லை சாம்பார் பொடி ஆகட்டும், இல்லை உங்களுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் அரைச்சி தரனா இவங்களை அரைச்சி தருவாங்க. அதே டைமில் பலகாரங்கள் வீட்டு முறையில் பண்ணுற ஒரு ப்ரிப்ரேஷன். அதனால தான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பாடு வந்து வீட்டில் செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இது வந்து வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து வீட்டு முறைப்படி வந்து முறுக்கு பலகாரங்கம் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம். பொடி வகைகளும் செய்கிறோம், நல்ல சுத்தமான முறையில் செய்கிறோம். உள்ளூர் வெளியூர் எல்லா ஊருக்குள்ளும் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் வந்து 9952809354. பேர் வந்து மனோன்மணி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.